அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா, இஸ்லாத்தில் தாயத்து அணிவது கூடாது என்று தெளிவாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சில அறிஞர்கள் தாயத்தை அணியலாம், துவாக்களை அணியலாம். இலங்கையில துவா என்று சொல்லுவாங்க. இந்த தாயத்தை அணிவதற்கு துவா கூடு எண்ணுவாங்க. இந்த துவா கூடை அணியலாம். ஏனென்றால் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை போன்று அந்த தாயத்துல துவா கூட்டுல நாங்க மந்திர சொற்களை எழுதாமல் குர்ஆன் வசனங்களை எழுதுகிறோம். அதே போன்று ரசூல்லா கற்றுத்தந்த ஔராதுகளை எழுதுகிறோம். இவ்வாறான குர்ஆன் வசனங்களை ஔராதுகளை எழுதி தொங்க விடுவதனால இது மார்க்கத்துல கூடாது என்று ஆகாது என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக ஒரு சில செய்திகளை காட்டுவதாகவும் சொல்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னா, இது அபூதாவுதுல 3395வது செய்தியாகவும் திர்மிதியில 3451வது செய்தியாகவும் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இதை அறிவிக்கக்கூடியவர் அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக வரக்கூடிய செய்தி. அதுல இதா ஃபரிகா ஆதகும் ஃபின் நௌமி, உங்கள யாராவது ஒருவர் தூங்குறதுக்கு போனா ஃபல்யகுல் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ ஐ யஹ்லுருனி ஃபஇன்னஹா லன் ததுர்ரஹு. இந்த துஆவை அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீனி வ ஐ யஹ்லுருனி என்ற இந்த துஆவை யாராவது ஒருவர் உறங்குவதற்கு முன்பதாக ஓதிக்கொண்டால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களாம். வகான அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்களாம், யுலக்கினுஹா மன் பலக மின் வலதிஹி, அவருடைய மகன்மார்கள்ல யாரெல்லாம் பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். வமல்லம் யப்லுகு மின்ஹும், அவர்கள்ல யாரு பருவ வயதை அடையவில்லையோ கதப ஃபீ ஸக்கின், ஒரு ஏட்டிலே இந்த துஆவை எழுதி சும்மா அல்லகஹா ஃபீ உனுகிஹி, அந்த பருவ வயதை அடையாதவருடைய களத்திலே மாட்டி விடுவார் என்ற செய்தி இந்த திர்மிதியிலையும் அஹ்மதிலையும் வரக்கூடிய செய்தி ஆதாரமா காட்டி என்ன கேட்கிறாங்கன்னா, நபி தோழர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள், இதைத்தான் நாங்களும் துஆ கூடு என்ற பேர்ல செய்கிறோம். எனவே சுன்னத் வல் ஜமாத் அகீதாவின் படி இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். இது சரியா என்று கேட்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, முதல்ல இந்த தாயத்து இந்த மாதிரி துஆ கூடு இது தொங்க விடுவதற்கு மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்னன்றதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்கள்? அஹ்மதுல 16781வது செய்தியாக வருகிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் சொன்னதாக உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹ்னி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள். அக்பல இலைஹி ரஹ்துன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஒரு குழு வருகிறது. ஃபபாயஅ திஸ்அத்தன் ஃபஅம்ஸக அவ் வாஹிதின், அவர்கள்ல 9 பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்றாங்க. உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கூட்டம் வர்றாங்க. அவங்கள 9 பேரிடம் ரசூலுல்லாஹ் பையத் வாங்குறாங்க. ஒருவரிடம் ரசூலுல்லாஹ் பையத் வாங்கல, அவருக்கு ரசூலுல்லாஹ் பையத் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. ஃபகாலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பாயஅத திஸ்அத்தன் வ தரக்த ஹாதா, நீங்க 9 பேர்கிட்ட பையத் எடுத்தீங்க, ஆனா இவரை மட்டும் விட்டுட்டீங்க ஏன் என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அலைஹி தமீமத்தன், அவரிடம் ஒரு தமீமா இருக்கிறது, தாயத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை அவரிடம் நுழைத்து ஃபகதஹா ஃபபாயஹு, அதை கலட்டி விட்டு உடைத்து விட்டு ஃபபாயஹு, அவரிடமும் பையத்தை வாங்கினார்கள். மேலும் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன், யார் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ ஃபகது அஷ்ரக, அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருது. இப்ப இதுல வந்த வார்த்தை என்ன? தமீமா என்ற வார்த்தை வருது. தமீமத் என்பது தாயத்து, இவங்க சொல்ற துஆ கூடு. இந்த துஆ கூட தாயத்தை யார் அணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அது அணியக்கூடாதுன்னு விளங்குது. இப்ப இந்த சுன்னத் வல் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க, இந்த தமீமத் என்பது ஜாஹிலியா காலத்துல மக்கள் போட்ட மந்திர சொற்கள் உள்ள வார்த்தைகள். அதுக்கு அவங்க ஆதாரமா காட்டக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா அகராதி நூக்களை காட்டுவாங்க. அல் காமுசுல் முஹீத்தில் என்ன வருதுன்னா தமீம், தமீம் என்பது அத்தாமுல் ஹல்கி வஷதீது, அது ஒரு படைப்பு, அது பலமானது. தமீமத்தின் தமாயிமி,
அது வந்து தமீமாவுடைய பன்மை வந்து தமாயிம் என்பது அது என்னன்னு சொன்னா அது வந்து ஹரசத்தின் ரக்த, அது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு மணியாக இருக்கிறது. துன்னமுஃபிஸ், அது வந்து ஒரு வாரில் நுழைக்கப்படும், கோர்க்கப்படும். சும்ம யுக்காது ஃபில் அணுக்கி, பிறகு அது களத்தில் போடப்படும். அப்ப அது அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு மந்திரத்திற்காக கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு மணிதான் தமீமா என்பது. ஒரு வாரில போட்டு அது களத்துல மாட்டுவாங்க. இப்ப நாங்க பயன்படுத்துற துவா கூட அதுவல்ல. இப்ப நாங்க ஒரு தகடுல எழுதுறோம், செம்பு தகடுல எழுதி அதை வந்து நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம் என்றாங்க. அதே போன்று லிசானுல் அரபுலையும் இந்த தமீமா என்பது ஜாஹிலியா காலத்துல மக்கள் அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு கூடு, மந்திர சொற்கள் அடங்கிய ஒரு கூடு என்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்க இப்ப இந்த காலத்துல பயன்படுத்துவது அது அல்ல என்றாங்க. ஆனா இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபத்துல் பாரியில இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, தமாயிம் என்றால், தமீமாக்கள் என்றால், தாயத்துகள் என்றால் ஜம்உ தமீமத்தின், அது தமீமான்றதுல பன்மையான சொல். வஹிய ஹரசுன் அவு கிலாதத்துன், அது ஒரு மணியாகும் அல்லது ஒரு மாலையாகும். துஅல்லகு ஃபிர் ரஅசி, அது களத்தில் தொங்கவிடப்படுகின்ற ஒன்று. கானூ ஃபில் ஜாஹிலியத்தி, ஜாஹிலியா காலத்து மக்கள் யஅதகிதுன அன்ன ஸாலிக யத்ஃபஉல் ஆஃபாத்தி, எந்த ஒரு ஆபத்தும் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக பயன்படுத்தின ஒரு பொருள் தான் இந்த தமீமா என்பது என்று ஃபத்துல் பாரியிலே வருகிறது. அப்ப நீங்க வந்து தமீமா என்ற பேர்ல இருக்கக்கூடியது கருப்பும் வெள்ளையும் வந்த ஒரு மணிதான், கோரப்பட்ட ஒரு மாலை தான் தமீமா, ஜாஹிலியா காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க, நாங்க அதை பயன்படுத்தலைன்னு சொல்றீங்களே. இந்த தமீமா என்றது எந்த பொருளா இருந்துட்டு போட்டும், எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது தெளிவாக சொல்கிறார்கள். அன்னதாலிக்க யத்ஃபஉல் ஆஃபாத், விபத்துகள் வராமல் இருப்பதற்கு, ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கு இந்த தமீமாவை பயன்படுத்தினார்கள். அதே நோக்கத்துல தானுங்க இன்னைக்கு நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு துவாவை எழுதி நீங்க தொங்க விடுறீங்க என்று சொன்னா, எதுக்கு தொங்க விடுறீங்க? இந்த துவா மூலமாக, இந்த கூடு மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொல்லித்தானே நீங்க தொங்க விடுறீங்க. அப்ப ஜாஹிலியா கால மக்கள் எந்த நோக்கத்துக்காக செய்தார்களோ அதே நோக்கத்தில் தானே நீங்களும் செய்கிறீர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுக்கிறாங்க? எந்த பொருள்ன்றதை வச்சு தடுக்கிறாங்களா? நீங்க இந்த கருப்பு வெள்ளமணி கலந்த கூட பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்களா? மாலையை, இந்த மாதிரி மாலை வகையை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னாங்களா? என்ன சொல்ல வர்றாங்க? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் ஒருவர் இந்த தமீமாவை போடுகிறார்களோ, தொங்க விடுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டார்கள். ஏன்? எப்படி அல்லாஹ் ஒரு ஆபத்தை தடுப்பானோ, எப்படி அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய தீங்குகளை தடுப்பானோ, அல்லாஹ்விடமிருந்து தான் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் வருகிறது. அதே போன்றதை தடுக்கும், தீமையை தடுக்கும் சக்தியும் அல்லாஹ்விடமிருந்தே தான் ஏற்பட வேண்டும் என்ற இந்த நம்பிக்கைக்கு எதிராக வேறொரு பொருள் நம்மை பாதுகாப்பும் என்பதனால ஷிர்க் கலந்திருக்கிறது என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஷிர்க் என்றாங்க. அப்ப அதே வேலையை தானே நாங்களும் நீங்க செய்யறோம். அப்ப எப்படி அது ஹலாலாக ஆகும்? அடுத்தது, நீங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தமீமாக்கள்ல இந்த துஆக்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? குர்ஆன் வசனங்களா எழுதப்பட்டிருக்கிறது? என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறீங்க. அல்லாஹ்வோட அஸ்மாக்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. 786 எழுதி வச்சிருக்கிறீங்க, 156 எழுதி வச்சிருக்கிறீங்க. சில பேர் 166 அங்கொடைக்கு போற பஸ் நம்பர் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களை எழுதி வச்சதனால அது மார்க்க ரீதியான ஔராதுகளை எழுதப்பட்டதாக ஆகுமா? ஆகாது. அப்ப அன்பிற்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக வைத்துக் கொண்டாலும் அதிலே வரக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் எப்படி மார்க்க ஆதாரமாகும்? அதை சிந்திக்கிறது இல்லையா? ஒரு நபித்தோழர் ஒரு விஷயத்தை செஞ்சா அது மார்க்க ஆதாரமாகுமா? நபித்தோழருடைய செயற்பாடுகள் வஹியுடன் தொடர்பு பட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை தடுத்திருக்க நபித்தோழர் ஒருவர் அதற்கு மாற்றமாக செய்திருந்தால் அதை மார்க்க ஆதாரமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளலாமா? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள். தமத்தா முறையில் ஹஜ் செய்வதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடை செய்கிறார்கள். அப்படி தடை செய்த நேரத்தில் இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமத்தா முறையில்
ஹஜ் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக நியத்து வைக்கிறாங்க. அந்த நேரத்துல கேட்கப்படுகிறது, எஸ் அலு அப்துல்லா இப்னு உமர் அனி தமத்துஇ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் தமத்தா செய்வது சம்பந்தமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. ஃபகால் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார், இய ஹலால், அது ஹலால் என்று சொல்கிறார். ஃபகால சாமியு, சாம் நாட்டை சேர்ந்த ஒருவர், இன்ன அபாக கதுனஹா அன்ஹா, அது உங்களுடைய தந்தை தடை செய்திருக்கிறார், என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறார். ஃபகால் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார், அரஐத இன்கான அபீனஹா அன்ஹா வஸனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை செய்திருக்க அதை என்னுடைய தந்தை தடுத்திருக்க, அம்ர அபீன தபிஉ அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமா என்று அந்த சாம் நாட்டை சேர்ந்தவரிடம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஃபகால ரஜுலு பல் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதருடைய செயற்பாடை கட்டளையை தான் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஃபகால அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார், லக்கது ஸனஅஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்திருக்கிறார்கள், நான் செய்வேன் என்றாங்க. அப்ப இது திருமிதியில 753வது செய்தி. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அல்லாஹ்வின் தூதர் செஞ்ச ஒன்றுக்கு மாற்றமாக தன்னுடைய தந்தை செய்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு தான் நான் கட்டுப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது, எப்படி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக ஒன்றை செய்திருந்தால் அதை எப்படி நாம் செய்ய முடியும்? அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அப்படி மாற்றமாக செய்ய மாட்டார்கள். ஆனா அப்படித்தான் இந்த செய்தி சொல்லுகிறது. இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் இல்லை. இது ஒரு பலவீனமான செய்தி. இந்த செய்தியில் தெளிவாக முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவர் என்று யஹ்யா இப்னு மஈன் அவர்கள், இமாம் நஸை அவர்கள் தெளிவாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். முஹம்மது இப்னு இஸ்ஹாக் என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை வச்சு தமீமத்துகளை தொங்க விடலாம் என்று இவர்கள் சொல்வது எந்த வகையில் நியாயம்? செய்தியும் பலவீனம், நபித்தோழருடைய செயலும் மார்க்க ஆதாரம் இல்லை. நபிகள் நாயகம் தமீமத்தை நேரடியாக சிறுக்கு என்று சொல்லிவிட்டார்கள். தமீமத் என்று சொல்வது ஜாஹிலியா காலத்தில் உள்ளவங்க அவங்களோட காலத்தில் உள்ளது அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த காலத்துல வேற டிசைன் இதை பயன்படுத்துறாங்க. நோக்கம் ஒன்றுதான், விபத்துகளை தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அது பயன்படுத்துகிறார்கள். அது இஸ்லாத்தின் பெயரை வைத்து பயன்படுத்த முடியாது, இஸ்லாம் அல்லாத நிலையிலும் பயன்படுத்த முடியாது. இப்ப ஒரு வைத்தியர், மருத்துவர் ஒரு நோய்க்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருகிறார். இதை நீங்க பார்மசியில எடுத்து இந்த மருந்து மாத்திரைகளை உரிய நேரத்துல நீங்க சாப்பிடுங்கன்னு தருகிறார். அதை எடுத்து சுருட்டி களத்துல தொங்க வச்சு கொண்டா நமக்கு நோய் நிவாரணம் கிடைச்சிருமா? அல்லது அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மருந்து மாத்திரைகளை சரியான மாதிரி கொள்வனவு செய்து உரிய நேரத்தில் அதை நாங்கள் சாப்பிட்டால் நம்முடைய நோய் குணமாகுமா? எது மார்க்கத்துல அடிப்படை? பிரிஸ்கிரிப்ஷன்ல தலையில தொங்க வைக்கிற மாதிரி தானே இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லித்தர சொன்ன துஆவை பருவ வயது அடையாதவருக்கு என்ன மார்க்கத்துல வழிகாட்டல்? இப்படி தொங்க விடுறதுதான் வழிகாட்டலா? யார் ஒருவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய அளவுக்கு முடியாதோ, அவர் இந்த துஆக்கள் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறாங்களோ, அப்ப அதை சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர் அதை ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி சம்பந்தப்பட்ட அந்த பருவ வயதை அடையாதவருடைய மேனியில் தடவலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இல்லையா? வழிகாட்டி இருக்கிறார்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி தருணத்தில் இவ்வாறு செய்தார்களே. குல் சூராக்களை ஓதி தன்னுடைய 2 கைகளில் ஊதி அதை ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் தடவினார்களே. இந்த முன்மாதிரிக்கு மாற்றமாக களத்துல தொங்க வைக்கிற ஒரு முன்மாதிரிய ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு முன்மாதிரிய ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின அந்த வழிமுறையை ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிற ஒரு வேலையை எப்படி நாங்க செய்யலாம்? இதை சிந்திக்க வேண்டும். மேலும் இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க? மருந்து செய்ய சொல்றாங்க. ஏதாவது நோய் வந்தா மருந்து செய்யுங்கன்றாங்க. இந்த மாதிரி துஆக்களை நீங்கள் எழுதி மேல ஒட்டி கொள்றதுனால, அல்ஹம்து சூராவை நெத்தியில எழுதுறதுனால, மேல நீங்க எழுதி கொள்றதுனால, அல்லது பிரிண்ட் எடுத்து மேல போர்ட் போட்டு ஒட்டி கொள்றதுனால, அல்லது போர்டுகளை தொங்க விடுறதுனால அதுகள்ல நிவாரணம் கிடைக்காது. எப்படி நிவாரணம் கிடைக்கும்? ஓதணும். அதை திலாவத் செய்யுங்க. திலாவத் செஞ்சு ஆன்மீக ரீதியாக நீங்க ஒரு மருத்துவ குணம் அடையணும் என்று சொன்ன, அல்லாஹ்விடமிருந்து ஷிஃபாவை அடையணும் என்றா இஸ்லாத்துல அதற்கு வழிகாட்டல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்துல் அசீஸ் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 5742வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி அவர்களும் அப்துல் அசீஸ் அவர்களும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் செல்கிறார்கள். சென்று யா அபா ஹம்சா, அபு ஹம்சாவே என்று சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு சிறப்பு பெயர் இஸ்தகைது, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
அலா அருக்கீக பி ருக்கியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதி பார்த்த ஒரு வழிமுறை இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப இவர் சொல்கிறார் பலா, ஆமா சொல்லுங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், அல்லாவே மனிதர்களின் இரட்சகனே, முதுஇபில் பஅஸ் துன்பத்தை போக்குபவனே, இஷ்ஃபி நோய் நிவாரணம் அளிப்பீராக, அந்த ஷாஃபி நீதான் நோய் நிவாரணம் வழங்குபவன், லா ஷிஃபாய இல்லா அந்த உன்னை தவிர நோய் நிவாரணம் வழங்குபவன் யாரும் இல்லை, ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா கொஞ்சமும் மீதம் வைக்காமல் நோய் நிவாரணத்தை தந்து விடு துவா கேட்க தான் சொல்லி தர்றாங்க. இந்த செய்தியை நாங்க புகாரில 5742வது செய்தியா பாக்குறோம். துவா கேட்பதற்கு தான் சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இப்படி அவுது பி கலிமாத்தில்லா என்று சொல்லக்கூடிய துவாவை ரசூலா கற்றுத்தந்திருந்தாலும் அந்த கற்றுத்தந்த துவாவை ஓதணும். நாங்க ஓதினால்தான் ஆன்மீக ரீதியாக அந்த வார்த்தைகளுக்கு, இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தைகளுக்கும் இறைவன் மூலம் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஒரு மதிப்பு உண்டு, ஒரு பலம் உண்டு, ஒரு சக்தி உண்டு. அதற்கு நோய் நிவாரணம் பெறக்கூடிய தன்மையும் அல்லாஹ் வழங்குவான். அது அல்லாஹ்விடம் இறைஞ்சும் ஒரு வழிமுறை. அப்படி ஆன்மீக ரீதியாக மருத்துவம் செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதுக்கு மாற்றமா தொங்க போடுறதுக்கெல்லாம் மருத்துவ வழிகாட்டல் இல்லை. அதே மாதிரி அடுத்த வழிகாட்டல் என்னன்னு சொன்னா மருந்து செய்யணும். நோய்வாய்ப்பட்டா மருந்து செய்யுங்க. இது புகாரியில 5678வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலல்லாஹு ஷிஃபாஅன், நோயை வழங்கிய இறைவன் அதற்கு நிவாரணத்தை வழங்காமல் இருந்ததில்லை. எந்த இறைவன் நோயை இறக்கினானோ அந்த இறைவன் அதற்கு நிவாரணத்தையும் இறக்கி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது. அப்ப எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. சில நோய்களுக்கு இந்த காலத்துல மருந்து இல்லைன்னு சொன்னா நாங்க கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கணும், தேடணும், அதுக்கான வழிகளை அடையணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷனை தொங்க விடுற வேலைகளை செய்யக்கூடாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்தி உசாமா பின் ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதியில 1961வது செய்தியாக வருகிறது. அதுல ஒரு ஆராப் வருகிறார். ஒரு கிராமவாசி வந்து, யா ரசூலல்லாஹ் அலா நததாவா, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் மருத்துவம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, நாம் யா இபாதல்லாஹ், ஆம் அல்லாஹ்வின் அடியார்களே, ததாவவு மருத்துவம் செய்யுங்கள். ஃபஇன்னல்லாஹ லம் யலா தான் இல்லா வலஅலஹு ஷிஃபாஅன், அல்லாஹ் எந்த நோயை இறக்கினாலும் அதற்கான நிவாரணத்தை அருளாமல் அல்லாஹ் இருந்ததில்லை. எனவே நீங்கள் தாராளமாக மருத்துவம் செய்யுங்கள். இல்லா தாஅன் வாஹிதன், ஆனா ஒரே ஒரு நோயை தவிர. காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹுவ, அல்லாஹ்வின் தூதரே அது என்ன என்று கேட்ட நேரத்துல காலல் ஹரமு, அது வயசு போறது. வயசு போறதை யாராலையும் தடுக்கல, எந்த மருந்தாலையும் தடுக்கலாது, வயசு போகத்தான் செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நாங்க திருமிதியில அபூதாவுதுல பார்க்கிறோம். அப்ப மருத்துவம் செய்யலாம். மருத்துவம் செய்யாம அல்லது ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் காட்டின வழிமுறை பிரகாரம் பிரார்த்தனையில ஈடுபடாம இந்த மாதிரி தாயத்துகளை, துஆ கூடுகளை தொங்க விடுவதற்கு மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் இல்லை. இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. இந்த செய்தியில வரக்கூடிய சம்பவம் ஒரு நபித்தோழரை தொடர்பு படுத்தி வருகிறது. நபித்தோழர்களுடைய செயல்கள் மார்க்க ஆதாரமாகாது. ரசூலுல்லாஹ் நேரடியாக தாயத்தை, தகடுகளை தொங்க விடுவதை தடுத்திருப்பதிலிருந்தும் இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பது தெளிவாக விளங்குகிறது. இது ஒரு அப்பட்டமான சிறுக்கு என்றும் தெளிவாக விளங்குகிறது. எனவே இந்த தாயத்தை அணிவதை விட்டும், துஆ கூடுகளை அணிவதை விட்டும், இந்த மாதிரி தொங்கவிடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மந்திர சொற்களூடாக தொங்க விடுவதை விட்டும் நாங்கள் முற்றிலும் முழுதாக விலகிக் கொள்ள வேண்டும்.